இருக்கிறவங்க கொஞ்சம் நெருக்கமாக வாங்க, கொஞ்சம் நெருக்கமாக வாங்க. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய மஜ்லிஸில் ஒழுங்கும் போது ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருந்தால் அவர்களை முன்னுக்கு வாங்கல் கூப்பிடுவார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், மன் ஆவா இல்லல்லா, யார் முன்னுக்கு நெருங்கி வாராங்களோ அல்லாஹ் அவனோட ரஹ்மத்தை நெருக்கமாக்கி கொடுப்பான் என்பதாகவும் சொல்லுவார்கள். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்து கொள்வார். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில சில நியமத்துக்களை அல்லாஹ் எங்கள் மீது தந்திருக்கிறார். அந்த நியமத்துக்கள் வேற எந்த உம்மத்துக்கும் கொடுக்காத சில அருட்பாக்கியங்களை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அதுல ஒன்றுதான் இந்த ரமலானுடைய விடயம். வேற எந்த உம்மத்துக்கும் இது போன்ற சலுகைகளுடன், இது போன்ற துவா பரக்கத்துடன் அல்லாஹ் மத்திய உம்மத்துகளுக்கு இவ்வாறு கொடுக்கவில்லை. எங்களுக்கு தான் அல்லாஹ் சகோதரர்களை இந்த அமைப்பில இந்த நோன்பை தந்திருக்கிறார். நாங்கள் எல்லோரும் உண்மையில அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஏனென்றால் போன 2-3 நாளைக்கு முதல் மூத்து வந்திருந்தால் இந்த நோன்பை அடைய பாக்கியம் கிடைத்திருக்கார். இந்த நோன்பு அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருப்பது சில பேருக்கு இது பாக்கியம் என்று புரியவில்லையோ தெரியாது. உலகத்தில் ஆகப்பெரிய பாக்கியங்கிற ஒன்று அல்லாஹ் இந்த நோன்புடைய காலத்துல உயிரோட வாழ வச்சிருப்பது. ஏனென்றால் இது ஒரு சாதாரண ஒரு விடயம் அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளவு இரக்கம் என்பதனை கொஞ்சம் சிந்தித்தால் விளங்கிக் கொள்ள முடியும். எங்கள் மீது எங்களது ரப்பு எவ்வளவு பாசமாக இருக்கிறார் சகோதரர்களே. எங்களை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவில் அல்லாஹ் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தை தந்து 1 மாசம் நீங்க நோன்பை குடிங்க, உங்களோட அத்தனை பாவத்தை நான் மன்னிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நல்லா கொடுப்பானா சகோதரர்களே? பாவத்திலேயும் தவறுகளிலேயும் அநியாயத்திலும் மூழ்கி போன எங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த நோன்பை குடிங்க. மன்சாம ரமலான், நீங்க உண்மையான நம்பிக்கையோடு இந்த நோன்பை குடிங்க, உங்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். சரி, உங்களுக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நன்மை செய்வதை பிடிக்காத ஒரே ஒருவன் ஷைத்தானாக இருக்கிறார். நீங்கள் நன்மை செய்வது அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒரு சுபஹானல்லாஹ் செய்வது அவனுக்கு நெருப்புல நடப்பதை போன்ற ஒரு வரி வரும். நீங்கள் ஒரு தொழுகைக்கு ஒரு எட்டெடுத்து வைப்பதை
உங்களை திசை திருப்புவான், உங்களுக்கு பல வேலைகளின் சோழிகளையும் தருவான். அதுக்காக வேண்டி நான் இன்னொரு ஹெல்ப் பண்றேன். உங்களை யாரெல்லாம் கெடுக்கிறதுக்கு முன் வருவானோ அத்தனை சைத்தான்களையும் கட்டி போடுகிறேன்னு சொல்றான். இந்த மாசம் முழுவதும் நான் அவனை கட்டி போடுகிறேன். உங்களை கெடுக்க யாரால முடியாது. உங்களுக்கு இப்ப தாராளமாக சுபம் சொல்லலாம், நோன்பு பிடிக்கலாம், நல்லமல் செய்யலாம். உங்களுக்கு கெடுக்கக்கூடிய அட்டுணம் முடியக்கூடிய அந்த சைத்தான்கள் இந்த உலகத்தில் இந்த மாசம் ரிமாண்ட் பண்ணப்படுகிறார்கள். நீங்கள் சந்தோஷம் அமல் செய்யுங்கள். நான் உங்கள் அத்தனை பாவத்தை மன்னிக்கிறேன். அது மாத்திரமல்ல, சொர்க்கத்தில வாசலை தொடர்ந்து தருகிறேன். அதனுடைய ரஹமத்துகளும் பரக்கத்துகளும் உங்கள் உள்ளங்களை அடையும். நரகத்தை மூடிவிடுகிறேன். மனிதா என் பக்கம் வா என்று அல்லாஹ் அழைக்கிறார். இதை விட இறங்கி எப்படி சகோதரர்கள் அல்லாஹ் வாழ, இதை விட இறங்கி வாழ எப்படி? சகோதரர்களை யோசித்து பாருங்க. ஒரு மனிதன் படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வாப்பா ஏசி ரூம் போட்டு கொடுத்து, போறதுக்கு பைக் வாங்கி கொடுத்து, அவனுக்கு தேவையான அத்தனை உணவுகளை வாங்கி கொடுத்து, சமைத்து கொடுத்து, அவன் கொழும்புல போய் படிக்கணும் என்பதற்கான ரூம் எடுத்து கொடுத்து, அதுக்கு காசும் கட்டி, மகன் நல்லா படிமா, உனக்கு எல்லாத்தையும் செஞ்சுதார என்று சொல்லியும் அவன் படிக்காம சுத்தி தெரிஞ்சா இவனுக்கு கூட நசீப்பு கட்டவையாக விதிக்க முடியுமா? சப்பல்ல இந்த ரமலான் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் திருந்தலா, இவங்க எப்ப திருந்துற மௌத்துக்கு போறவா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சைத்தானும் இல்லை, நரகத்தில வாசலும் மூடி, சொர்க்கத்தை திறந்து பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் இவ்வளவு சந்தர்ப்பத்தின் தந்தி கொஞ்சம் பேர் நோன்பு பிடிக்காம கடற்கரையில் வியாபார தொழிலை ஈடுபடுகிறார்கள் என்றால் இவர்கள் யார்? இவர்கள் இந்த சமுதாயத்தில் யார் சகோதரர்களே? இவர்கள் எப்ப திருந்துவார்கள்? இவருடைய நிலைமை என்ன? பெரியோர்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த ரமலான் மாதத்தில ஒரு தொழுகையை தொழுங்க. இந்த ரமலான் மாசத்துல நின்று வணங்குறாங்களே இஷா தொழுகைக்கு பின்னால, அதை நீங்க தொழுங்க. உங்களோட பாவம், இந்த செயலட்டில என்னென்ன பாவங்கள் எழுதப்பட்டிருக்கோ மாத்த கத்தவன் தம்பி, நீங்க பிறந்து பருவ வயது அடையிறதுல இருந்து இந்த செயலட்டில என்னென்ன பாவம் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, சின்னது பெருசெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க இரகசியமாய் செஞ்சது, ரூமுக்குள்ள செஞ்சது, கண்டில போய் செஞ்சது, நூறடியால செஞ்ச பாவங்கள், கடற்கரை ஓரத்தில் செஞ்ச பாவங்கள், தெரியாம இஹ்லாஸோட மறைச்சி ஒத்தருக்கும் தெரியாமல் கொண்ட தொடர்புகள், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற நீ வந்து போகணும். கொஞ்சம் ருக்கு சுஜூதை செய்யணும். அப்ப நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன், உனக்கு மேலான சொர்க்கத்தை தருவேன். இதை விட வர என்ன செய்த சகோதரர்களை? இன்னைக்கு பாருங்கள், இந்த கியாமு ரமலான் ஏதோ சில பொம்பளைக்கு வந்த தொழுகையமா பேச்சு. இன்னைக்கு சில பள்ளியில பார்த்தா ஒரு 2 சபை ஆம்பளை போட்டு மத்த எல்லாம் பொம்பளை. அப்ப இந்த ஆம்பளை இவங்க கௌபாலியாவை தொழுகிறாங்க. சவர்களை அதிகமான பள்ளியில பொம்பளைக்கு பெருசி, ஆம்பளைக்கு சிரிசி. அப்ப இவங்களை எங்க போய் தொழுகிற? இவங்க மதினா முனவரா போய் தொழுகிறாங்களா? அதுல இந்த புடவை கடை வச்சிருக்கிறார்கள், உடுப்புக்களை ஜெம்மத்தில தொழுகை இல்லை. அந்த லைலத்துக்கு அது இறங்குது. இவங்க நல்ல பிசினஸ். அப்ப இவங்களுக்கு கபூர் இல்லையா, மனசர் இல்லையா, சிராத் இல்லையா? இவங்க ஆணுக்கு உழைக்க போறாங்க, உழைச்சி இன்னத்தை சாதிக்க போறாங்க. இந்த பரக்கத்தான, இந்த ரஹமத்தான, இந்த மன்னிக்கக்கூடிய இந்த தொழு
உங்கள்கிட்ட ஜென்மத்தில் தொழுவது கிடையாது. பிந்திய 10 கனவுலையும் இல்லை. ஆட்சிமார், போடியாமார், பிசினஸ்மேன். ஆனா அந்த பிந்திய 10 நபி பள்ளிக்குள்ள இருந்தாங்க. இவங்க திங்க டைம் இல்லாம பிசினஸ். இவங்களுக்கு அப்புறம் மனுஷன் சிராஜி ஈமான் அங்க கேள்வி கணக்கு இந்த தொழுகை இந்த இதெல்லாம் என்ன தராய தொழில 9 மணி நேரத்துக்கு கடையை தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த 2வது உழைச்சி என்னத்தை சாதிக்க போறாங்க? எத்தனை மானிய கட்ட போறாங்க? அட நோம்பு காலத்திலேயாவது மகளிருக்கு கடையை மூடி பள்ளியில வந்து இருப்போம், தொழுவோம், திக்ர் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், திலாவத் ஓதுவோம். அடுத்த நோம்பு கிடைக்குமோ இல்லையோ தெரியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் சகோதரே. அல்லாஹ் எவ்வளவு ஆத்திரப்படுவான். அட நன்றியற்ற மனுஷா, உனக்கு இவ்வளவு செஞ்சு தந்து நீ தொடாம இருக்கியடப்பா. இந்த நோம்பு காலத்துல என்னத்தை சாதிக்க போறாய்? கொஞ்சம் உழைச்சி காரணம் வாங்க போறாய். ஒரு பிள்ளைக்கு அது ஒன்று பிள்ளைக்கு தானே கொடுக்க போறாய். நீ இவ்வளவு தொழுகை இல்லாம, தராவி இல்லாம, திக்ர் இல்லாம, குர்ஆன் இல்லாம, திலாவத் இல்லாம நைட்டில உழைச்சி நீ உங்க பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க போறாய். சரி, பங்கிட்டு கொடுத்து வயசான பாப்பா நீங்க ஓரமா இருங்க, மகனோட வந்து இடையில நீங்க கடைக்கு வராதுங்க. உங்களோட லைன் வேற, இப்ப இருக்கிற லைன் வேற. சுபஹானல்லாஹ். சரியா நீங்க வீட்டில இருக்கிறான் மௌத்தா போய்த்தானே வைங்கிற அட்லீஸ்ட் ஒரு மாடு அறுப்பான். அதுவும் அறுக்கிற பாப்பாட கவலையா இருக்காங்க தெரியா. நிறைய பேர் அறுக்கல என்ன மாடம் தெரியா என்று 2 பேர் கேட்பாங்க. 2 மாணவர்கள் அதுலேயும் சண்டை. தாத்தா எனக்கு உனக்கு கூட தந்தேன், நீ கொஞ்சம் காசுதான். எனக்கே அவ்வளவு தலையில ஒரு 10,000 தான் தருவேன். நீ கொடிய என்ன செய்யற? அவன் எல்லாத்தையும் பங்கிட்டு அந்த மாட்டை அறுத்து முடிச்சு. இவர் 65 வயசு வரைக்கும் தொழில், 70 வயசு வரைக்கும் புடவை கடை, இந்த சில்லறை கடை, இந்த தராமியா நம்ம திறந்துக்கிற கடையை வைங்கிற. இப்ப கபருக்குள்ள ஒவ்வொரு வாப்பாமாரும் தண்ட புள்ள ஒரு துவா கேட்பானா என்று ஏங்கி கொண்டிருப்பாங்க. என் மகன் துவாத்தான் on the spot. பள்ளியாசத்து கேட்கிறதும் பெரும், அது சில செக் பண்ணி தாண்டி தான் பெரும். மகன் கேட்கிற துவா வலதும் சாலிஹுன் யதுலஹு. புகாரி மகன் கேட்கிற துவா on the spot பெருமா. உங்க மகன் தான் பிரவாகத்துல இருக்கிறார். ஏலத்துக்கு கதறாண்டி எங்க துவா கேட்க போறாங்க உங்களுக்கு? நீங்க படைத்துட்ட டைம் துவா கிடைச்சி சும்மா இல்லாட்டியும் பரவாயில்லை. சும்மா வந்து பிசினஸ் இல்லாட்டி லேலத்துக்கு கதற என்ன கதர் வந்தாலும் பரவாயில்லை. சீசனப்பா என்று பழகி கொடுத்தது நீங்க தானே. சின்ன வயசுல மகன் இதெல்லாம் துணியா அழிஞ்சு வைத்திருமா, பள்ளிக்கு போவோம், தராவியா தருவோம், கொஞ்ச நேரம் கடையை திறப்போம், தராவியா முடிஞ்சு கடையை திறந்து உழைப்போம், தார ரிஸ்க் அல்லா தருவானு நீங்க அப்படி தரவேற்று கொடுக்கலையே. உங்களோட கபருக்கு ஒரு துவா இல்லை. காஞ்சி மைகளுக்கு நிறைய பேர கபரு பாப்பா அடைக்கி நல்ல தண்ணி மௌத்தை 1 மாசமாக. அப்ப இவன் எங்க துவா கேட்க எப்ப அவருக்கு கபருக்கு விடிவுவார? மேலான பெரியோர்களை சார்கிற சக்கராத்திரை சண்டை. இந்த சொத்து எனக்கு, அந்த சொத்து எனக்கு. எவ்வளவு நியாயம் சகோதரே. அப்ப அங்க கபருக்குள்ள போய் தான் யோசிப்பான் அந்த மனுஷன். அடப்பாவிய உங்களை பெற்று வளர்த்து நான் அநியாயமாக்கிறேன். அது போல யோசிச்சேன், யோசிச்சா நீ என்ன? நீங்க யோசிச்சா இந்த அடி குறையுமா? இல்லையே சார், அடி அடிதான். அதுக்கு போய் எக்ஸூசி பஸ் பண்ண கையை காட்டி என்ன செய்யும்? சந்தர்ப்பத்தை பாதிக்கணும், புள்ளைகளை பழக்கணும். தொழில் முக்கியம் இல்லை, பள்ளி முக்கியம் என்றதை வழங்கப்படுத்தணும்.
பொம்பளைக்குள்ள படிப்பு படிப்புன்னு நோக்கம் இல்லை. கடைசியா யாரோட என்னையோ தின்னீங்களா பேனீங்களா படுத்தீங்களா எஸ்எம்எஸ் இது மட்டும்தான் மிச்சம். என்னையா வந்து அது தொடர்பா போச்சு. தங்கமா வளர்த்த பிள்ளை இந்த பிள்ளைய பால் பிடிக்க மாட்டேன் யோசிச்சோம். தீன காட்டலையே தாக்கத்துல முன்னுக்கு பிள்ளைகள் இஃப்தாருடைய டைம்ல உம்மா பாப்பா பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து யாரா எங்க பிள்ளை இருக்கியா நான் பெத்த பிள்ளை மண்ணி ரப்பே அறிவை குடு ரப்பே தக்குவாவை குடு ரப்பே பாப்பா துவா கேட்கலையே. இஃப்தார் டைம்ல பொடிகள் அந்த ரூம்ல இங்க பேஸ்புக் அவ அந்த ரூம்ல யூடியூப் இவ இந்த ரூம்ல எஸ்எம்எஸ் பாப்பா டிவி செய்தி மூவாக்காரு குஷ்மிக்கு அப்ப ஜிப்ரீல் மலக்கு எதுக்குள்ளால வார அந்த வீட்டுக்கு ரஹ்மத் எதுக்குள்ளால வார சஹர் டைம் இஃப்தார் டைம் மலக்குமாருடைய டைம் எல்லாரும் பேஸ்புக் யூடியூப். அப்ப அந்த டைம்ல துஆவில் இருக்கக்கூடிய குடும்பம் இதுல இருந்தா பாங்க சொல்ல கட்டிலுமா டிஸ்டர்ப் பாங்க சொல்ல பெறுவேன் நீ சாமான கொண்டு போய் பெத்த கர்மத்துக்கு அவன் செய்யற அவன் சம்சார் பெட்டிஷன் அடிக்கி கிடிக்கி முடிய விட அங்க இஃப்தாருக்கு 5 மணிக்கு போனீங்கன்னா அவருக்கும் குர்ஆனும் இல்லை திலாவத்தும் இல்லை. இங்க மலக்குமார் வந்து ஆக்கிற காலையில் அடிக்கி வைத்துருவாங்க. சஹர் டைம்ல மலக்குமார் வருவாங்க. உமா குஷினிக்க இவர் கொஞ்சம் போங்க படிங்க ஒண்ணும் இல்லை தச்சத்துக்கு பழக்கம் இல்லை. இந்த கடைசி டைம்ல ஒழுங்கு வந்து கண்ணக்கரை எவ்வளவு தம்மா பீங்க இருக்கிறாங்க வந்து கூட ஒரு காலையால் ஒரு டீ விழுந்து கொண்டு அப்படியே படுக்க கையும் தலையில அது உண்மையாக கழிவுறா சில இடங்கள். அப்ப வார மடக்கு மாட்டி பார்ப்பாங்க ஒரு முசீபத்து பிடிச்ச ஒரு இந்த வீட்டுல நாமயம் போவேன் என்று பக்கத்து வீட்டுல பேசிடுவாங்க. சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஞாசிமோனை சொல்லுவாரு தஜ்ஜால் பெருமானம் கெடுக்கிறது 7 மணி நேரம் நான் சேலஞ்ச் பண்ணிக்கானே தஜ்ஜால் வந்து கெடுக்க வந்து இறங்கின உடனே ஓடுவான தஜ்ஜால் என்ன இப்ப நீ கூட வேகமா ஓடுறாரு பின்னால கொஞ்சம் வெரிசி போய் ஆளை பிடிப்பாங்க. என்ன நீ இப்படி வேகமா ஓடுறாரு இல்லை உங்களை கெடுக்கத்தான் வந்தேன் உங்களோட நிலைமையை பார்த்த உடனே நான் கட்டி போய் சொல்லுவேன் அவ்வளவு மோசமாயிருக்கும். அப்ப அதை கூட நான் ஓடுறது நல்ல பாப்பா அவங்களோட உரமான சாபத்துக்கு நான் ஒரு அளவு கெடுப்ப தான் வந்தேன். நீங்க இருக்கிற இருப்ப பார்த்தா நான் கட்டி போய் சொல்ல பயமாயி அந்த அளவு மோசம். மக்கள்கிட்ட ஈமான் இல்லை அல்லாஹ் இல்லை ரசூல் இல்லை. சகோதரர்களே ஒரு நாள் அது ஒரு மனைவிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒரு சலாம் தெரியும். தப்பித்தாரிகள் சலாம் சொன்னாலும் என்ன பாப்பா புதுசா சலாம் ஒன்று அதோட முடிச்சு அந்த மனக்கு ஒரு ரனி ஒரே ஓட்டு கொண்டாட்டிலையும் சலாம் இல்லை புருஷன்லையும் சலாம் இல்லை ரஹ்மத்திய ஜாலியா போகுது. 10 இருக்கிற நல்ல ஊர்கள் மேலான பெரியவர்களை வந்து நோம்பு மாசமாக வீட்டுல சூழல் உண்டாக்கும். குர்ஆன் திலாவத் உண்டாக்குவோம். ஒரு குர்ஆன படிப்பம் என்பது கிடையாது. தஜ்வீத படிப்போம் குர்ஆன் ஓதுறத படிப்போம் அதுவும் கிடையாது. எத்தனை மூளை பொம்பளை இருக்கா என் வீட்டுல வந்து என் பிள்ளைகள் 2 பொம்மைக்கு கொஞ்சம் தஜ்வீத படிச்சு கொடுமா இந்த பாப்பா செல்லுங்க படிச்சு கொடுக்குற பொறுப்பே பாப்பாட பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸை சொல்லிக் கொடுக்கணுமே தஜ்வீதை சொல்லிக் கொடுக்கணுமே. எல்லா டியூஷனுக்கும் போறாங்க. ஒரு அந்நிய ஜாதி கேட்டாரா இந்த புத்துமார வழங்க போடாண்டு உங்களோட குர்ஆன் இருக்கா இவன் யோசிச்சு பார்த்து குர்ஆன் இருக்கு சிங்களத்தை ரஞ்சனை பண்ணி குர்ஆன் எங்களை மாசம் கூட குர்ஆன் வந்திருக்கா ஓ எங்களை புத்தியிலிருந்து வந்திருக்கா ஓ எங்க காட்டுங்க ஐயாக்கு நேபுத்து எங்க விளங்கிக்கான் எப்படி தஜ்வீதாங்க இப்படி தாங்க முடியும். அப்ப இதுக்கு எங்க நான் மனப்பாரு இவன் ஓதுற மனசு வருவா சைத்தான் வர மாட்டேன் பாப்பா இது நசீப கிட்ட ஓதுது அவங்களே மனக்கூட்டு கூட சைத்தான் பெருமாள் நம்மள ஓதல கேட்டு அவ்வளவு மோசம். ஒழுங்கான ஒரு ஹரும படிக்க டைம் இல்லை. மிருக காட்சி சாலை அதுக்கு இங்கிலீஷ்ல ஷூ சொல்லுவாங்க. ஷூ அனுப்பிச்சா சப்பாத்தி
அப்போ ஒரு இங்கிலீஷ் பேசுறாரு, ஐ எம் கோயிங் டு ஷூ அங்க. எல்லாரும் என்ன செய்வீங்க? என்ன இங்கிலீஷ்லாம் லண்டன்ல படிச்சு வருது அப்படியே யோசிப்போம். இந்த இருக்கிற மாதிரி ஷூ இல்லடா, சூடா இருக்கும். இதே மாதிரி ஒரு எழுத்து மிஸ் ஆனா அல்லாஹ் அக்பர், இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன். இப்போ ஒரு ஆள் ஓதுறார், சூரியனை வணங்குறேன். சும்மா தொழுகிறத சூரியனை குடிக்காந்து சிறுக்க செஞ்சு எவ்வளவுப்பா. அவ குர்ஆன் படிக்க ரமலான் மாசம் வந்துக்கு ஒரு ஆணில கொண்டு பள்ளி அசத்துட்ட லோகல் படி சும்மா அவங்க நடக்கும். கொஞ்சம் படிச்சுட்டாங்க, தக்கிட்ட நடத்துங்க, நாங்க உங்களுக்கு பே பண்றோம், அது செய்ய மாட்டாங்க. எல்லாம் மௌலவி சும்மா தான் செய்யும். ஏன்னா மௌலவிக்கு பாரு சித்திரத்துக்கு முந்தா அந்த சாப்பாடு வர மௌலவிமாருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. சிலாங்க ஒரு அரசன் சொன்னா, இந்த யானையை சிரிப்பாட்டினா அள வச்சா 1000 பொற்காசு இருக்குன்னு. அப்ப எல்லாரும் ரெடியான 1000 பொற்காசு. ஒரு மண்டலத்தை வீரம் வந்து யானைக்கு முன்னால கச்சி எடுத்து வெட்டினான், ரத்தத்தை காட்டினானா, யானை அழலையா. இன்னொரு வந்து நெருப்பு முட்டி அப்படியே நெருப்பு நின்றானா, யானை அழலையா. பள்ளி அசத்து வந்தாரா, எங்கப்பா ஜனம் பண்ணிட்டு யானை அழ வச்சா 1000 பொற்காசு ஆகிற மன்னன். அப்படியா, நானும் வைக்கிறேன் மல்யுத்த வீரான முடியாது. ஒன்னு அடையணும், என்ன அடையணும். அங்க மூளை வந்து விட என்று யானை கிட்ட காதுக்குள்ளே சொன்னா, யானை ஏங்கி இங்க அடைத்து வந்துட்டான். அப்ப எல்லாரும் கேட்டலாம், மூளை என்ன சொன்ன யானை காதுக்கு என்னத்தை சொல்ல, நீங்க யானை சம்பளத்தை பள்ளியில 5 1 மாசம் சொல்லிக்க ஒரு டைம் ஆகும். கஷ்டப்படும் 5 2 வருஷம் நடந்து அதைத்தான் கேட்டேன். நிலைமை அப்படித்தான் இருக்கு. ஒரு மோடிக்கு கொடுக்கறதுக்கு ஆசை இல்லை, ஆர்வம் இல்லை. பில்டிங் கட்டுவாங்க, கல்யாணம் நடத்தாங்க, புள்ளோட பேர்ல 1 லட்சம் செலவு. அந்த கல்யாணத்தை பொண்ணை சொல்லிக்கிறதுக்கு 25,000 ரூபாய், 80,000. ஒரு அரைக்கிற மாவு பூசுறதுக்கு 80,000. பெரியோர்களை சகோதரிகளை தீண்ட மகத்துவம் இல்லை, படிக்க ஆசை இல்லை. நம்ம நோம்பு செய்தாலும் இல்லாத காலம். நான் நினைச்சேன் செய்தால் இருந்தா செல்லிப்பானாக்கும் அந்த அளவு கட்ட தேவையில்லை. இவனில் திருந்த மாட்டான், அவன் செல்லிப்பா சம்சார் திருந்தது கடற்கரையில் வைப்பாங்க, வீடு அடிக்க நிலம கவலையோட பேசுறது நிலம மோசம். ஆகவே மாறுங்க, எத்தனை பொடிய மாசா கொஞ்சம் தகவல்கள் படிங்க, கொஞ்சம் குருவான படிங்க, குருவான ஓதுங்க. சலான் கொடுத்தோன்னா பாஞ்சு போறாங்க. ஏதோ நம்ம எனக்கு ஆமி பயிற்சிக்கு ரெயின்களுக்கு வந்த மதில உருவி போறாங்க. ஆனா பயானுக்கு வந்து ஒரு மனுஷன் ஏதாவது கேட்போம், திருந்துவோம், மாறும், அதுவும் இல்லை. ஏன்னா முக்கியமான வேலை ஒன்றுமே இல்லை, அங்க போய் படுக்கிறது இல்லை. மேலான பெரியோர்களை சகோதரிகளை, எனவே இந்த நோம்பாக பாவிக்கிறோம். இந்த நோம்பு மாசம் அல்லாத ரஹ்மத்தை விட்டுட்டு இறக்கணும். சாமியார் இஃப்தார் டே எல்லாரையும் கூப்பிடுங்க. பிள்ளைல மாறி டெய்லி உங்களால் துவா செய்ய நம்முட புள்ள நம்முட கண்ணுக்கு முன்னால எங்க வாப்பாட கபூர விரிவாக்கி ரஹ்மானே துவா கேட்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னால மௌத்தால கேட்குமோ தெரியாது, பழக்கணும். மகர் எனக்கு கொஞ்சம் துவா கருமா யாரா, எங்க வாப்பாக்கு சொர்க்கத்துக்குரிய ஆளா, எங்க வாப்பா ரொம்ப கஷ்டப்படுறது யாரா, எங்க டடா ரொம்ப இறக்கம் யாரா, எங்க வாப்பா பொருந்து போய் அவன் புள்ள கேட்டுட்டு சந்தோஷம் வேற எங்க கிடைக்கும். ஆக இந்த உலகத்துல பாடலையும் கிடைக்கும். பிள்ளைகளை கூப்பிடுங்க, ஒவ்வொரு நாள் துவா. 2 குருவா முடிச்சா ஒரு செல்வார் கிட்டு ஃப்ரீ. செல்லுங்க, ஆசைப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆர்வப்படுத்துங்க. 5 குருவா முடிச்சா 2 செல்வார் தருவேன். பிள்ளைகளை போட்டி ஒன்று வச்சு அமலை ஆக்குங்க. கபூட்டு ஒவ்வொருக்கும் நன்மை வரும். இதை பத்தி கொஞ்சம் ஃபிக்கர் பண்ணுங்க. ஏன்னா வார நோம்பு கிடைக்குமோ இல்லையோ தெரியாது, கிடைத்த நோம்பை பிரயோசனப்படுத்துவோம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோம்பு ஆக முக்கியம். குர்ஆன் ஓதுவது, திலாவத் ஓதுவது, இது ஒரு செக்ஷன். நோம்பு ஆக முக்கியம். யாரையும் பத்தி பேசுறோம், யாரை பத்தி பேசினாலும் அல்லாஹ் கிட்ட மார்க்ஸில் போயிடும். ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க, பார்ப்போம். இன்றைக்கு நான் ஒருத்தரை பத்தி பேச மாட்டேன். பள்ளியை தாண்டி போகல என்ன கேள்வி விஷயம் என்ற ஒரு பெருவா
ஏன்னா அவன் பயான கேட்கல, அவன் சைத்தானோட இருக்கிற சின்ன சின்ன குட்டி சைத்தானிய பெருஞ்சைத்தை தானே கட்டினேன். மற்ற சைத்தானோட வருவான் வந்து சரி பண்ணீங்களா அவன் என்ன கேசாமி என்ன சும்மா சொல்லுவான், ஏதோ அவன் கண்ட மாதிரி சொல்லிக்குவான். ஒரு ஆளை பத்தி பேசினோம் இந்த நோம்போட மார்க்ஸ் இந்த 30 நாள் இருந்து பாருங்களேன் சகோதரர்கள். ஏண்டா இந்த புறம் பேசுறது இன்னைக்கு சிலாக்களுக்கு ஒரு ஜாதி பேசாட்டி நெஞ்சுக்கு பொறுத்த மாதிரி அடைச்ச மாதிரி யாரை பற்றி பேசினாத்தான் இப்ப கொஞ்சம் திருப்தியாயிரு அந்த அளவு பேசி ஒன்றுக்கு மேலாட்டி சும்மா அரசியல் சொல்றேன். அவனை எங்க நட்டியில கொடுத்தாங்க நடக்கிற என்ன அவன் சத்தத்தை எங்கான சும்மா போங்க சகோதரர்களே. எனவே ரசூலுல்லாஹி சொன்னாங்க பவுல ஜூ கெட்ட அந்த பேச்சு அதுக்குள்ள புறம் பேசுறது அடங்குது. இந்த கெட்ட பேச்சில ஆக மோசமான பேச்சு இன்னொரு ஆளை பத்தி பேசுறது, இன்னொரு குறைய பேசுறது, நடந்தத பேசுறதா ஆகப்பெரிய மோசம். அதை அடக்கணும். இன்னொரு ஆளை பத்தியே பேசக்கூடாது. புருஷன் பொண்டாட்டிமார் பிள்ளையும் பக்கத்து வீட்டுக்காரைய பத்தி பேசக்கூடாது. அப்படி இருந்து பாருங்க இந்த உள்ள வெளிச்சமா. ஆக சகோதரிகளை பெரியவர்களை மற்ற அண்டை வீட்டாளருக்கு துவா செய்யும். துவா கேட்க கூட இந்த பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்க ஒரு நாளைக்கு கேட்டு பாருங்க. மனக்கு செல்வார் முதல் இவனு நல்லா கேட்பார். நமக்கு அது கேட்க பிடிக்காது. என்ன தப்பித்ததுக்கு அப்புறம் நல்லா வந்துட்டான்டா அவன் காரை வாங்கிட்டா இந்த நெஞ்சு வடிச்சிருக்கு. ஏன்னா பெரியவர்களை அவர்களை ஒரு கதை எழுதுகிறார். ஒரு 3 கஷ்டவாதி கஷ்டப்பட்டு ஏறாத கட்டத்தில் ஒரு பெரியவர் வந்து நான் உனக்கு பணம் தாரம் விதிமுனத்தை கேளுங்கன்னு சொல்றார். அப்போ ஒரு கஷ்டவாதி சொன்னார், நான் ஜப்பான்ல போய் கார் சேர்த்து எனக்கு ஆசை ஆகட்டும். மற்றவர் சொன்னார், நான் யூனிவர்சிட்டி வந்து நடத்துவேன், யூனிவர்சிட்டி வருமே ஆனாலும் யூனிவர்சிட்டி நடத்த ஒரு ஆசை ஆகட்டும் வேண்டாம். மற்றவங்க கேட்டோன்னா சும்மா இருக்க அவசரமா கேட்டு நான் போப்பேன். யோசிச்சு வச்சுருந்தாங்க கேளு இந்த போன 2 பேரும் அவசரம் எவ்வளவு வரணும் வேண்டாம் வருவாங்க. இவன் நம்ம போய் ஜப்பான்ல போய் காசு செய்யறா இவனை நோக்கமாக தான் பிரச்சனை. தானும் இதை கேட்டு நல்லா இருப்பவன் இல்லை அவன் முன்னால போலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கும். ஆகவே அண்டை வீட்டாளுக்கு துவா செய்யுங்க. அவன் நல்லா இருக்கிறான், அவனை பிள்ளைய நல்லா இருக்கு, அவனுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், அவன் தொழில கஷ்டப்படுறான். இந்த பண்பு வந்துட்டா அல்லாஹ் இறக்கம் கொள்ளும். சும்மா வருமான கஷ்டம் பண்ணி குடிக்கிறதுக்கு சொர்க்கம் இல்லை, நாய்க்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சொர்க்கம். ஒரு விபச்சார பொம்பளை நாய்க்கு தண்ணி கொடுத்தா நஜிஸ் நாய் சொர்க்கத்தை கொடுத்துட்டா. பூனையை கட்டி வச்சா தச்சத்தொழுவது நரகத்தை கொடுத்துட்டா. எனவே அல்லாத படைப்பின் மீது இறக்கப்படுங்க. நம்மளை படைச்சிருக்கிறவங்க நல்லா இருக்கிறது துவா கேளுங்க. அப்ப எங்களையும் நல்லா வைப்பா. குடும்பம் நல்லா இருக்கிறது துவா செய்யுங்க. இந்த துவா கேட்கிறதே இல்லாம இருக்கு. இந்த நோம்பு அம்மா கேட்கிறத விரும்புறான். ஆகவே கேளுங்க துவாவை. நம்மளா தான் கேட்கிறேன் சின்ன தேவைக்கு சீக்கிரம் என்ன சொல்றாங்க நம்ம உமா பாவா பணிஞ்சு கெஞ்சி அழுது அல்லாட்ட கேட்க பழகணும். அது ஒன்றுமே இல்லை. அந்த லேகத்தை கேட்கிறாங்க அவர்களை கேட்போம் யார முங்கிய பாவம் மாமி பிங்கிய பாவம் மாமி அன்றைக்கு கத்துனா அப்படி இல்லை. தனிமையில கத்துங்க, தனிமையில அழுங்க, அல்லாட்ட கெஞ்சிங்க. அல்லா ரொம்ப விரும்புறான். வீட்டில தாஜ்ஜத்தை கொண்டு ஒரு நாளைக்கு அல்லாட்ட பேசி பாருங்க. மனதில் பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க, எல்லா கவலையும் சொல்லுங்க. ஆக அன்புகளே சகோதரர்களே, இந்த நோம்பை நோம்பாக பாய்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவாங்க. கொஞ்சம் நெருக்கமாக சிந்த துவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على محمد وعلى ال محمد يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا رحم المساكين يا افضل الافضلين
يا أجود الأجودين يا أكرم الأكرمين يا حي يا قيوم கிருபையுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே இந்த அதிகாலை நேரம் இரு கரம் ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை சிறந்த நாளன்று கரம் ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ் நோம்போட கரம் ஏந்திருக்கிறோம் யா அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் மன்னித்துக்கோ யா அல்லாஹ் எங்கள் பலவீனமான உம்மத்தி யா அல்லாஹ் பிந்திய சமுதாயம் யா அல்லாஹ் நபியை காணாதவர்கள் யா அல்லாஹ் சஹாபாக்களை காணாத உம்மத்தி யா அல்லாஹ் நாங்க யாரும் நல்லவர்களையும் கண்டது கிடையாது யா அல்லாஹ் நீ யாரெல்லாம் சொர்க்க வசதி சொன்னாய் அவர்களையும் கண்டது கிடையாது யா அல்லாஹ் நம்பி இருக்கிறோம் யா அல்லாஹ் கொஞ்சம் பலகீனம் இருக்கு யா அல்லாஹ் சொர்க்கத்தை தராம விட்டுடாதே யா அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ் நரகத்திற்கு பாதுகாத்திரியா அல்லாஹ் கபூரிலே வெளிச்சத்தை தாயா அல்லாஹ் அல்லாஹ் மௌத்து வரைக்கும் சுஜூது செய்யற பாக்கியத்தை தாயா அல்லாஹ் கபூரில் நீ தொலை வச்சிடாதையா சுஜூது செய்யணும் யா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் சுஜூது செய்யணும் யா அல்லாஹ் எங்களை மௌத்து சுஜூதிலே மௌத்தாகணும் யா அல்லாஹ் ஹாஸ்பிட்டலையும் ரோட்டிலையும் விபத்திலையும் மௌத்தாக்கிறாதையா அல்லாஹ் எங்களை மௌத்து வருவதா இருந்தா ருக்குல சுஜூதில தக்பீர்ல அல்லாஹ் அல்லாஹ் சென்று மௌத்தாக்கிறியா அல்லாஹ் இறுதி முடிவை நல்லதாக்கி தந்திரியா அல்லாஹ் இறுதி முடிவை நல்லதாக்கி தந்திரியா அல்லாஹ் யார் ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ் நோயை கொண்டு சோதிச்சிடாதையா அல்லாஹ் அல்லாஹ் கிட்னி அல்லாஹ் ஹார்ட் வருத்தம் யார கேன்சர் வருத்தம் போல பெரும் நோய்களை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ் குடும்பத்தை காப்பாத்திரியா அல்லாஹ் தாய் தந்தைகளை காப்பாத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு அவனை நேரம் எடுத்து காலம் எடுத்து அழகான குரலில் ஓதக்கூடிய இந்த பள்ளி அசுரத்திலே பாவத்தை மன்னியா அல்லாஹ் எங்களை தொழுகைக்கு அழைக்கிற மத்தியுடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ் எங்கள் இமாம்களுடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ் நிர்மலுடைய பாவத்தை